நம்ம லைஃப்பில் நடக்கிற பெரிய பேர் என்ன தெரியுமா? அது வெளியே இல்லை, அது நம்ம மனசுக்குள்ளே தான் நடக்குது. ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறோம், அது கொஞ்ச நேரத்தில் பயமாக மாறுது. பயம் கொஞ்ச நேரத்தில் சந்தேகமாக மாறுது. சந்தேகம் கொஞ்ச நேரத்தில் கான்ஃபிடென்ஸாக சாப்பிடுது. என்ன ஆகுமோ? தோத்துட்டா என்ன பண்ணுவோம்? என்னால் முடியுமா? இந்த கேள்விகள் எல்லாம் உண்மையான பிரச்சனை இல்லை, ஆனால் நம்ம மனசு அதை பெரிய பிரச்சனை மாதிரி காட்டுது. ஒரு நாள் நீ ஸ்டார்ட் பண்ண நினைக்கிற, ஆனால் ஓவர் திங்கிங் சொல்லும் கொஞ்சம் வெயிட் பண்ணு, பெர்ஃபெக்ட் டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணு. நீ ரெடி இல்லை. அந்த பெர்ஃபெக்ட் டைமை காத்துக்கிட்டு பல பேரோட லைஃப் முடிஞ்சிருது. உண்மையை சொல்லணுமா, நீ பயப்படுற பல விஷயங்கள் நடக்கவே நடக்காது. இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி பயம், ஆனால் இன்டர்வியூ முடிஞ்ச அப்புறம் இதுக்கு தான் இவ்வளவு பயந்தோமான்னு தோணும். ஒரு புதிய ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடி பயம், ஆனால் அந்த ஸ்டெப் எடுத்ததுக்கு அப்புறம் அது அவ்வளவு கஷ்டம் இல்லைன்னு புரியும். நம்ம இமேஜினேஷன் கிரியேட் பண்ணுற ஃபியரும் நிஜமான லைஃப்பும் ரெண்டும் வேறு. லைஃப்பில் பல டோர்ஸ் க்ளோஸ் ஆகிறதுக்கு ஃபெயிலியர்னால இல்லை, பயம்னால. பல ட்ரீம்ஸ் செத்து போகுது, டேலண்ட் இல்லாததுனால இல்லை, ஓவர் திங்கிங்னால. நீ யோசிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உன் கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், ஆனால் நீ ஆக்ஷன் எடுக்க ஆரம்பித்த உடனே கான்ஃபிடென்ஸ் வளர ஆரம்பிக்கும். கான்ஃபிடென்ஸ் வந்த அப்புறம் ஆக்ஷன் எடுக்க முடியாது, ஆக்ஷன் எடுத்த அப்புறம்தான் கான்ஃபிடென்ஸ் வரும். அதனால இன்னைக்கு ஒரு டிசிஷன் எடு. உன்னை பின்னாடி இழுக்கிற அந்த அன்னெசரி தாட்ஸை விட்டுடு. எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரிஞ்ச அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்காத. ஸ்டார்ட் பண்ணு, பாதை தான் ஆன்சர் சொல்லும். ரிமெம்பர், நினைக்கிற மாதிரி ஒன்றுமில்லை. பயம் விட ஆக்ஷன் பெருசு. நினைப்பு தான் உன் ஃபர்ஸ்ட் எனிமி. இந்த நிமிஷத்தில் இருந்து யோசிக்கிறத கொஞ்சம் குறைச்சி செய்கிறத கொஞ்சம் அதிகமாக பண்ணு. உன் லைஃப் மாற ஆரம்பிக்கும்.